கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனை ஆராதிக்கலாமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே எங்கள் அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே எங்கள் அனுதினமும் உமக்கே பிதாவான என் தெய்வமே தகப்பனே தந்தையே பிதாவான என் தெய்வமே தகப்பனே தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்து பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே என்றும் அனுதினம் உமக்கே. அன்புள்ள தேவனே, உங்கள் வெளியேறப்பெற்ற நாமத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உயர்த்தும்படியான பாக்கியத்தை நாளில் நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய பாதம் அமர்ந்து உம்மை ஸ்தோத்தரித்து உயர்த்தி தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வசனத்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். என்ன அங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான யுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். கடந்த காலங்களை திரும்பி பாருங்கள், எத்தனையோ நேரங்களில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான யுத்தங்கள், உங்களுக்கு எதிர்த்து வந்த மனிதர்கள், உங்களுக்கு எதிராய் வந்த சாத்தானுடைய கிரியைகள்,
உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட எத்தனையோ விதமான காரியங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம், எதிர்கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களில் நமக்கு உண்டாகக்கூடிய அப்படிப்பட்ட யுத்தங்களில் நம்ம தோற்று போகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்மளால் ஜெயிக்க முடியாமல் நாம் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் யுத்தம் பண்ண வேண்டிய சில இடங்களில் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போ இவங்களுக்கு யுத்தத்துக்கு பயிற்சி இல்லை, யுத்தத்துக்கு ஆயுதம் இல்லை, யுத்தம் பண்ணுவதற்கு வீரர்கள் இல்லை, யுத்தத்தை முன்னின்று நடத்துவதற்கு ராஜாக்களும் இல்லை. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் காண்பிக்கிற வழியில் அவங்க இப்போ நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் என்கிற ஒரு தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மோசே என்று சொல்லக்கூடிய ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மனுஷன் இவர்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவங்களுக்கு எந்த யுத்த பயிற்சியும் கிடையாது. எல்லாம் பெண்களும் குழந்தைகளும் வயதானவர்களும், இப்படி சாதாரணமான மனிதர்கள். 430 ஆண்டுகளாக அடிமையாக இருந்தவர்கள். அவர்களுக்கு எதுலேயுமே எந்த பயிற்சியும் கிடையாது. அவர்களும் அந்த எகிப்து தேசத்தில் அடிமை வேலை பார்த்த நாட்களில் செங்கல் அறுக்கக்கூடிய வேலைகளை அவங்க பார்த்துருந்தாங்க. அதனால் உலகத்தை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ இவங்க புறப்பட்டு போகிற நேரத்தில் இவங்களுக்கு எதிராக கர்த்தர் அவங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவங்கள கொண்டு போகிறாரு. அவங்களுக்கு எதிராக அந்த தேசத்து ராஜாவே எழும்பி வந்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை வனாந்தரத்தில் அழித்து போட நினைக்கிறான். ஜனங்கள் மிகவும் பயந்து போய் தேவனை நோக்கி மன்றாடுறாங்க. உடனே மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை முந்தின வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பயந்து போயிருக்கிற ஜனங்கள் நடுவில் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதில் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த யுத்தம் அங்கே நடக்கிறது. எப்படி நடக்கிறது என்றால் அதை வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, உண்மையாகவே மோசே சொன்னது போல கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த எகிப்தியர்களை எல்லாரையும் அழித்து போட்டார். தேவனுக்கு மகிமை. 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த விடுதலையை, அந்த எகிப்தியர்கள் முற்றிலுமாக அழிந்து போய் இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி இவங்களை அந்த எதிரிகளுடைய கலந்து விடுதலையாக்குனதை கண்டு அவங்க தேவனை துதிக்கிறாங்க. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த சந்தர்ப்பத்தில் நமக்காக யுத்தம் பண்ணுவார்? உங்களுடைய இயலாய்மையில் யாருமே உங்களுக்கு உதவி இல்லாமல் இருக்கும்போது, நீங்கள் எந்த பலனும் இல்லாமல், உங்களுக்கு எந்த பயிற்சியும் இல்லாமல், ஆதரவற்று போன சூழ்நிலையில் யார் எனக்காக வருவாங்க? யார் எனக்காக உதவி செய்வாங்க? யார் என் பிரச்சனைக்கு முன்னே வந்து நிற்பாங்க என்று சொல்லி நீங்கள் குழப்பமடைஞ்சு கலக்கமடைஞ்சு இருக்கிறதான நேரத்தில் கர்த்தரை நோக்கி நீங்கள் விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை ஆண்டவர் சும்மா இருக்கும்படிக்கு செய்வார். நாம் எபேசியர்கள் நிறுவனத்தில் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் படித்து பார்த்திங்கன்னா, அங்கே மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். உலகத்தில் சாத்தான் இன்றைக்கு மனிதர்களை அழிப்பதற்கு பலவிதமான தீய வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறான். அவனோடு போராடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் போராட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை போராடி மேற்கொள்ள வைப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல தகப்பனே, இந்த நாட்களில் பலவிதமான போராட்டங்களில் ஜெயமெடுக்க முடியாமல், வெற்றி அடைய முடியாமல், போர்க்களத்தில் நின்று கொண்டு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஜெயத்தோடு கூட நடத்தப் போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.